துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற இறைவனே, உங்களுடைய பிரதான கிருபையினாலே உங்களுடைய குமாரனை எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்டுக் கொள்ள நீ செய்கின்ற எல்லா பிரயத்தனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் ஒவ்வொரு மாற எங்களுக்கு உதவி செய்திருந்த அதற்கான படிநிலைகளை நாங்கள் எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்திருந்த சுவாமி. எங்கள் மேல் இறக்கமாக இருந்து கிருபை இருந்து இன்று கொடுக்க போகிற வார்த்தை வேத தியானிப்போம். அப்பா, நான் அந்த உங்களுடைய இறைவியாக எல்லாமே இறுதி என்னோட பேசும்படி வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. உங்களுடைய கருப்புள்ள பட்டயத்தை எடுத்து பயன்படுத்தும் போது அதை ஜாக்கிரதையை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. இதை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தாருங்க. வந்தவர்கள் வந்தவனமாக போகாமல் விடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்டு செல்ல கிருபை செய்தாருங்க சுவாமி. உங்களுடைய குமாரனாகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். இன்றைய தலைப்பு, இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை பாதுகாத்த சிறுவர் ஞாயிறு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இதில் நமக்கு ஏற்கனவே ஜான்சன் என்ன பேசிட்டார். செம்பொருள் சிறுவரும் திருச்சபையும் அப்படின்ற ஒரு செம்பொருள். இது நமக்கு ஏற்கனவே ஜான்சன் என்ன பேசிட்டாரு, அது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். ஸோ பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் நிறைய நமக்கே தெரியும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. இப்போ ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பது அப்படின்றது இந்த காலகட்டம் ரொம்ப என்ன சொல்றது, யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிக்கிட்டே வருது. இப்போ பெண் குழந்தைங்க எவ்வளோ முக்கியமானவங்க வேதத்தின்படி அப்படின்னு நம்ம நிறைய பார்க்கலாம். இப்போ பெண் குழந்தைகள் எப்படி பெண் குழந்தைகளை தேவன் பாதுகாக்கிறார். அவர் தான் பாதுகாக்கிறார். நாம் எப்படி பாதுகாக்கிறோம், அவருக்கு உறுதுணையா இருக்கும். அதை பத்தி தான் நாம் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யோபு 42 அதுல பாத்தீங்கன்னா யோபு இருக்காரு. யோபுக்கு எல்லாமே போயிடும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடவுள் எடுத்துருவாரு. அப்போ அதுக்கப்புறமா யோபு அமைதியா இருக்க சொல்லுவார். இவன் வாயை மூடிக்கொண்டு சும்மா இர அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. இப்போ அவர் அமைதியா தேவன் முன்னாடி தேவ சந்நிதியில் அவர் இருக்கும்போது யோபு இரட்டத்தனையா ஆசீர்வதிக்கப்படுகிறதை நம்ம பார்ப்போம். யோபு 42:11 பாருங்க. பாத்தீங்களா, இப்போ அவர் விட்டு போயிட்டாங்க எல்லாரும், யாருமே இல்லாத சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல திருப்பி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறாரு. யோபு தன் ஆசீர்வதிக்கப்பட்டு அப்புறம் அவங்களுடைய சகோதர சகோதரி எல்லாரும் வரதை அதுல பார்க்கலாம். அப்போ யோபு எல்லாரையும் வர வைக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு அவனுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 12வது வசனம், ஆசீர்வதித்தார். முதல்ல இருந்ததை காட்டிலும் இப்ப அதிகமான ஆடு மாடு ஜீவராசிகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது பாருங்க 13. பாருங்க, அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் குமாரத்திகள். ஓகே, 7 குமாரர்களும் 3 குமாரத்திகள். இப்ப 7 குமாரர்கள் நாங்க சொல்லி ஒரு குமாரர்களோட பேர் கூட அந்த இடத்துல கொடுக்கவே இல்லை. யோபோட குமாரர்களோட பேர், ரைட்? அப்போ மூத்த மகளுக்கு மகளுடைய பேர் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பாருங்க பெண்களுக்கு. இந்த இடத்துல நிறைய மறைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா சம்பிரதாயத்தின் படி ஆண்கள் தான் பெரியவங்க அப்படின்றதுனால நிறைய மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல சத்தியம் என்ன பேசுது, பெண்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஆண்களுடைய பேரை சொல்றாங்க, பெண்களோட பேரை சொல்றாங்க. நிறைய உங்களுக்கு தெரியும் அந்த பேரெல்லாம். ஒன்னொன்னா வாசிங்கம்மா. எமிமால் என்று பேர் எடுக்கிறார். கெத்சியால், இதெல்லாம் புழக்கத்தில் உள்ள பேர். நம்ம ஊர்ல இப்போ நிறைய பேருக்கு பேர் வைக்கிறாங்க. இது ரொம்ப காமன் கிடையாது. அடுத்து 15. ரொம்ப அவ்வளவு அழகா இருந்திருக்காங்க. அடுத்தது நம்ம தகப்பன் என்ன கொடுத்திருக்காரு, சொத்துல இருந்து பங்கு கொடுத்திருக்காரு, அதான் சுதந்திரம் கொடுத்திருக்கார். அவங்க அந்த அம்மா அவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் முதல்ல நம்ம என்ன பார்க்கறோம்னா பெண் குழந்தைகள். கர்த்தரின் ஆசீர்வாதம் பெண் குழந்தைகள். இப்போ இதே மாதிரி என்னன்னா அரபு நாட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெண் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இடுப்பு வலி ஏற்படும் போது அவங்க கணவனார் வந்து வீட்டு பின்னாடி ஒரு குழியை தோண்டிட்டு அப்புறம் தான் வருவார். அப்புறமா குழந்தை பிறப்பு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆண் குழந்தைய பெண் குழந்தையா பார்ப்பாங்க. பெண் குழந்தைய வந்து நேராக கொண்டு உயிரோட போச்சுருவாங்க. இது வந்து இஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வரத்துக்கு முன்னாடி அரபு நாட்டில் ஆண் குழந்தையா இருந்தால் அந்த குழந்தைய வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த அம்மா கஷ்டப்பட்டு வேண்டி அந்த குழந்தைய வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டா கூட அந்த 6 வயசு வரையும் அந்த குழந்தை வச்சிருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த குழந்தைய கொண்டு போய் கிணத்துல தரைக்கும். இதுதான் வந்து பாரம்பரியமா அரபு நாட்டில் நடக்குது. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே என்ன நடக்குது? பெண் குழந்தைகளுக்கு நடக்குது, நமக்கு தெரியும். இப்போ பெண் குழந்தைகளை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? இப்போ எல்லாமே இப்போ சிட்டியில மாறிடுச்சு. இப்போ நாம பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிட்டில எல்லாம் வந்து இதெல்லாம் மாறி இருக்கு. சிட்டியில மாறி இருக்கு. சிட்டி வந்து நமக்கு ஆண் பெண் சமம் அப்படின்னா பேசுறோம். இன்னும் சிட்டியில வெறும் 1 கோடி பேர் தான் இருக்கும். மிச்சம் உள்ள 8 கோடி பேர் சிட்டிக்கு வெளியில இருக்காங்க, சென்னைக்கு வெளியே, சென்னையை சுற்றி உள்ள பகுதி. இப்போ அவங்களுடைய நிலைமைகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பெண் குழந்தைகள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? ஒரு பொருளா பார்க்கப்படுகிறார்களா, இல்லை உயிருள்ள ஒரு தேவனுடைய சாயலாக இருக்கிறாங்க பார்க்கப்படுகிறார்களா? நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய காலங்கள் இது. நாம இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். பெண் குழந்தைகள், பெண்கள் ஆணும் பெண் சமம், அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா நிறைய கிராமங்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னா இன்னும் கூட நிறைய தெரியாம பெண் குழந்தைகளை வந்து பாதுகாப்பு நிறைய இருக்கிறது. அவைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம கை கரத்துல கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்தை வைத்து நாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நாம எப்படி பார்த்துக் கொள்கிறோம், நாம எப்படி அவங்களை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்கணும். அடுத்தது பாருங்க, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா பெண் குழந்தைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கப்புறமா இஸ்லாத்துன்னு ஒன்று அங்கே வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, பெண் குழந்தை பிறந்தா பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டார். ஓகே, இப்போ இந்த இந்துஸ்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண் குழந்தை பிறந்தாதான் பரலோகம் போக முடியும், அவங்களுக்கு சொர்க்கம். ஆண் குழந்தை பிறந்தா மட்டும்தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தை இருக்கிறவங்களாம் ஆண் பசங்களை வந்து தத்தெடுத்துப்பாங்க அவங்களுடைய இதுல. ஆனா இப்போ இஸ்லாத்து என்ன சொல்றது, முஸ்லீம் என்ன சொல்றாங்கன்னா, பெண் குழந்தை பிறந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா அவங்களுக்கு நடத்த கொடுமைகள் எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு ஒரு யோசனையில் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அப்படி மாத்துறாங்க. பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள், பெண் குழந்தைகள் சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பெண்கள் இல்லாமல் ஒரு ஜெனரேஷனே கிடையாது. இப்போ அதுக்கு யார் முக்கியம்? குழந்தைகள் முக்கியம், பெண் குழந்தைகள் முக்கியம். இப்போ பெண்களை வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்படின்றது. அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 18 அதுல ஒரு பெண்ணை பத்தி பார்ப்போம். அப்போ அது நீங்க கேட்கலாம், ஒரு பெண்ணு தானே இருக்கு, சின்ன பொண்ணு, அது குழந்தை இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பாக்குறீங்க, 16 வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 14:15. ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தால், இத ஸ்திரீ அப்படின்னா பேரில பெரியவங்க, வயசுல பெரியவங்க, ஒரு 20-25 வயசு அப்படி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. இங்க பெண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப 16 வாசிச்சு பாருங்க. ஒரு பெண் குறி சொல்லுகிற ஆவியை உடைய பெண். அப்போ பெண் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன வயசு, அதாவது ஒரு 15-18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் பெண். அதுக்கு ஒரு பெண் குழந்தை. இப்போ ஆங்கில வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா எஜமான்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேலைக்காரியா இல்லை, அவங்க அடிமையா இருக்கு. அந்த பொண்ணு, அந்த குழந்தை வந்து அடிமையா இருக்கா. இப்போ அடிமையாக இருக்கும்போது அந்த அடிமையை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவன் குறி சொல்றான். இப்போ எங்க எஜமானுக்கு வந்து இப்போ ஆருடம் அதாவது ஜோசியம் பார்த்து சொல்ற மாதிரி இது செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னா, அப்போ ஒரு ஆவி என்ன பண்ணுது, அவளை ஏவுகிறது. இப்போ ஏவுகிறது ஆவி, ஓகே சரி. அடுத்தது வந்து இது எந்த தலைப்புல பாக்குறோம்னா, விடுவிக்கும் ஆண்டவர். ஆண்டவர் எப்படி அந்த பொண்ணை வந்து அவங்க அந்த பிடியில இருந்து, கட்டில இருந்து விடுவிக்கிறார். முதல்ல பெண்களை வந்து நமக்கு ஆசீர்வாதமாய் தருகிறார், பெண் குழந்தைகளை. அடுத்தது பெண் குழந்தைகள் கட்டிலிருந்து அது விடுவிக்கும் ஆண்டவர். அது எப்படியாக தருகிறார் பாத்தீங்கன்னா, அந்த பெண் என்ன செய்யறாங்க, 17வது வசனம் வாசிங்க.
பவுலையும் அவரையும் சீலாவையும் பின்னாடியே வராங்க. வந்துட்டு இந்த மனுஷர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தம் போடுது. எது சத்தம்? பெண்ணுக்குள்ள என்ன இருக்கு? குறி சொல்லுகிற ஆவி. குறி சொல்ற ஆவி கடவுள் எடுத்துட்டு வந்ததா? ஆனா அது என்ன சொல்லுது? இவங்க பின்னாடியே போய் அதுக்கு தெரியுது என்னது? இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிற. யாருக்கு அறிவிக்கிறாங்க? நமக்குன்னு சொல்லுது. அதுக்கும் சேர்த்து சொல்லுது, நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு பின்னாடியே கத்திங்க, தினமும் கத்தின்னு போதான். சரி, அது என்ன உண்மைதான், கரெக்டு தானே, சந்தோஷம் தானே. அப்ப பேயே சொல்லுப்பா, ஜாலி பண்ணு. குறி சொல்ற பொண்ணே சொல்றப்பா. பவுலும் சீலாவும் யோசிக்கலாம்ல. ஆனா பவுலும் சீலாவுக்கு எப்படி இருக்காது? ஒரு டார்ச்சர் மாதிரி இருக்கு. அடுத்து வாசிங்க 18. ரொம்ப நாள் தினமும் அவங்க போகும்போதெல்லாம் கத்துறது. இந்த மாதிரி கத்தி சொல்லும் போது பவுலுக்கு கோபம் வந்துச்சு. ஏன் கோபம் வருது? அந்த பொண்ணு வந்து கரெக்டா தானே செய்யறா, கடவுளுடைய நாமத்தை தானே சொல்றா. ஆனா அவன் எதுக்குள்ள இருந்து சொல்றா? எது அவளை சொல்ல வைக்குது பாருங்க. அந்த ஆவியின் இடத்துல அவர் என்ன சொல்றாரு? நீ இவளை விட்டு புறப்பட்டு போ. அவர் விட்டுலாம்ல, உண்மைதானே சொல்றா, அப்ப விட்டுலாம்ல. உண்மை சொல்றாதானே, இவளையா வச்சு திருப்பி இவ குட்டுல இருக்கிறத வந்து எதுக்கு திறத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உண்மையை பேசலாம். உண்மையை வந்து எப்படி பேசலாம் அப்படின்னா, உள்ள அன்போட ஒரு உண்மையை பேசணும். உள்ள அன்பு இல்லாம ஒரு உண்மையை பேசணும் அப்படின்னா மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கும். நான் ஒரு நல்லதுதான் சொல்லுவேன், ஆனா அந்த நல்லது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு கஷ்டப்படுத்துறது. அன்போட நம்ம என்ன பண்ணோம்? அன்போட ஒரு உண்மையை சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்? அத தேவனுடைய ஆவியினாலே உண்மையை நம்ம வெளியே சொல்லும் போது அதுல உள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு சாரமோ, அன்பே இல்லாம வந்து இத சொல்லும் போது அதுல உள்ள ஒரு வித்தியாசம். அது எதுக்குன்னா, பிசாசானது அவங்கள வந்து டைவர்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணுது? அத பேசுது வந்து. ஏன்னா நல்லதுக்காக பேசாது. உங்களுக்கே தெரியும், கர்த்தருடைய கீர்த்தி வளரணும், தேவனுடைய சமாதானம் நிலைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லுமா? அதோட வேலை என்ன வேலை? கர்த்தருடைய ராஜ்யம் வரணுமா அவங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யம் வளரணும். குறி சொல்றவங்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் வளரணுமா? என்ன சொல்றாரு கடவுள்? குறி சொல்றவங்க ஆறுடம் பார்க்கறவங்க நான் அறவே வெறுக்கிறேன், அவங்களை என்ன பண்றேன்? அருவருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு குறி சொல்றா. அப்ப குறி சொல்லும் போது அவளை வந்து கடவுள் அன்போட தான் வந்து அவ சொல்றாளா? அந்த இடத்துல ஒரு திட்டம், அது ஒரு பிளான் பண்ணுது. இவங்கள திசை திருப்ப ஒரு பிளான் பண்ணுது. இப்படிப்பட்ட ஒரு கட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய என்ன பண்றாங்க? விடுவிக்கிறார். இப்போ பெண் குழந்தைகள் நமக்கு ஆசீர்வாதம். கட்டப்பட்டிருக்கிற கட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை விடுவிக்கும் ஆண்டவர். ஸோ இந்த தலைப்புல பார்க்கும்போது நாம அந்த விடுதலைக்காக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். கட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் விடுதலைக்காக ஜெபம் செய்யணும். எத்தனையோ பிள்ளைகள் இன்னும் என்னென்ன வித்தியாசமான ஒரு கட்டுக்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க. பெண் குழந்தைகள்லாம் ஈஸியா வந்து அவங்க தான் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க ஆண் குழந்தைகளை காட்டுறோம். அதனால பெண் குழந்தைகளை மிக மிக பாதுகாப்போடு நாம் வைத்துக் கொள்வது நம்ம கடமையா இருக்கு. ஏன்னா அது உலகத்தாருக்கும் சரி, இல்லைன்னா வான மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களாம் ரொம்ப ஈஸியானவங்க. அதனாலதான் வந்து ஏவாளை ஈஸியா ஏமாத்திட்டாங்க. ஆதாம வந்து ஏமாத்துறதுனால, ஆதாம ஏமாத்தல, யாரை ஏமாத்துறாங்க? ஏவாளை ஏமாத்துறாங்க. ஈஸியா ஏமாந்து போயிடுவாங்க, ஈஸியா ஏமாத்துவாங்க, எல்லாரையும் நம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான, அதுவும் குழந்தைகள் சொல்லவே முடியாது. சாக்லேட் கொடுத்தாலே சாக்லேட் கொடுக்குற மாமா கிட்ட ஏமாத்துறோம். அதே மாதிரி வான மண்டலமும் ஏமாத்தும். ஆகையினால பிள்ளைகளை நாம் கவனமாய் பார்த்து கொள்ளணும். அடுத்தது சங்கீத புஸ்தகம், சங்கீதம் 45:8-14. இது பெண்களுக்கான அறிவுரை. இது வந்து ஒரு திருமண பாட்டு. அதாவது திருமண பாட்டு அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல, என்னது மெஹந்தி, ஹாந்தி, அந்த மாதிரி என்னெல்லாம் சொல்றாங்க, மஞ்சள் சடங்கு, மருதாணி சடங்கு, அதுல எல்லாம் பாட்டு பாடுவாங்க. அதெல்லாம் பாட்டு பாடுவாங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கியா? நம்ம ஊர்ல இல்ல, இந்திக்காரங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அது போல திருமணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நலங்கு மாதிரி வச்சு ஒரு பாடக்கூடிய ஒரு பாடல். ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் பாடக்கூடிய பாடல் தான் வந்து
இந்த திருப்பாடல் 45 திருப்பாடல் 45 அவங்க தேவனுக்குள்ளாகவும் அவங்க திருமணத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். வாசனை போல் சென்ட் அதெல்லாம் போட்ட ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும் உன்னுடைய இது கல்யாணத்துக்கு வர பொண்ணு. அடுத்தது பாருங்க. ஒப்பரின்னா ஒரு கல், அந்த கல் நம்ம வைரம் சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு கல், அந்த கல் வச்ச தங்கம் போட்ட ஒரு ஆபரணம். இது அறிவுரை. என்ன அறிவுரை சொல்றாங்க பாருங்க. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் பாருங்க என்ன சொல்றாங்க. இனிமே உனக்கு யாரு மொத்தமா உன் ஹஸ்பண்ட் வீடு தான். அதனால யார மறந்துற நீ? உன் தகப்பனையும் உன் தாயின் வீட்டையும் உன் ஜனத்தை என்ன பண்ண நீ மறந்துரு. ஏன்னா இனிமே உனக்கு யார் தான் இருக்கிறாரு? உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. இதே தான் நமக்கும் சொல்றது. இது வந்து ஆவிக்குரிய கண்ணில் நம்ம பார்த்தோம்னா உன்னுடைய பழையவைகளை நீ மறந்து விடு, உன்னுடைய பழைய ஜனங்களை நீ மறந்து விடு. உனக்கு இனி யார் தான் இருக்காரு? நம்முடைய மணவாளன் யாரு? மணவாளன் பாட்டுகளே, மணவாளன் கர்த்தர் வருகின்றாரே, மணவாட்டி நான் தானோ ஆயத்தமாக. அப்போ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா ஐயோ பழையவைகளை நினைத்துக்கிட்டு யோசிச்சுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என் வீட்டில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அதாவது என்னோட பழைய வாழ்க்கை, என்னோட பழைய வாழ்க்கையில இப்படி இருந்தது அப்படி இருந்தது, நான் அப்படியெல்லாம் இருந்தேன் என் பழைய வாழ்க்கையில. நான் இப்போ வந்து கஷ்டப்படுறேன் கிறிஸ்டியன் ஆயிட்டு, நான் அப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன், இப்போ வந்து இப்படி கஷ்டப்படுறேன். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு திருமணம். அது இப்போ நாம எல்லாம் வந்து யாரா இருப்போம்? பெண்களை, அதாவது அவருக்கு வந்து மணவாளனா ஆயிடுச்சு, மணவாட்டியா இருக்கும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மணவாளனா இருக்கு. அதனால நம்மளுடைய பழையவைகளை நாம் என்ன பண்ணணும்? மறந்து விட வேண்டும். நம்முடைய பழைய ஜனங்களை நாம் மறந்து விட்டு நம்ம தேவனுக்குள்ளாய் போகும்போது, தேவ ஆவிக்குள்ளாய் நாம் போகும்போது அவர் தான் நமக்கு எல்லாமே. நம்மளுடைய கவலை, பழைய காலத்துல என்ன பண்ணுவோம்? நாம கவலைப்படுவோம், கண்ணீர் விடுவோம், கஷ்டப்படுவோம். இப்போ நம்ம கவலை கண்ணீர்லாம் யார் பார்க்கிறா? மணவாளன் வந்துட்டார். மணவாளன் கிட்ட போய், மாப்பிள்ளை கிட்ட போய் பொண்ணு கல்யாணம் பொண்ணு போய் அழுதுன்னு இருந்தா நல்லா இருக்குமா? கல்யாணத்துல என் வைஃப் அழுதுன்னு என் பக்கத்துல நிக்கிறாங்க, நல்லா இருக்குமா? கொஞ்ச நேரம் அழுவாங்க, அப்பா அம்மா விட்டு நம்ம போறோமே. ஆனா ஃபுல்லா ஜாய் என்ன இருக்கும்? சந்தோஷம், மகிழ்ச்சி தான் இருக்கும். கல்யாணம் ஆகுது, நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள போகிறோம், சந்தோஷம் இருக்கு. ஸோ அந்த வரிகளை சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அடுத்தது தீர்க்குமாரத்தி பாருங்க. நீ இப்படிப்பட்டவளா இருந்தால், நீ வந்து தேவனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி நீ திருப்பி பார்க்காம இருந்தால் அது என்னெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, அநேக பேர் அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். நாம வந்து அழகு, அவருடைய அந்த ராஜா வந்து அழகுல வந்து நம்ம மேல பிரியப்படுவார். அப்போ நம்ம ராஜா நம்ம இடத்துல பிரியப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனத்தை ஃபாலோ பண்ணணும். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். ஓகே, இது ரெண்டு பேருக்கும் சொல்றாங்க, ஹஸ்பண்டுக்கும் சொல்றாங்க, தேவனுக்கும் சொல்றாங்க. அடுத்தது இணை வைக்கிறாங்க. ரைட், ஒரு ஹஸ்பண்ட் எப்படியோ அப்பதான் நமக்கு தேவன் இருக்கார், அதாவது இயேசு கிறிஸ்து இருக்கார், தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கார். அடுத்தது தீர்க்குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவார்கள், ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். அப்போ நீ அவர் கூட இருக்கும்போது அவரை மட்டும் கிடையாது, யாரையும் வணங்குவாங்க? நம்மையும் வணங்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு மரியாதை இருக்கும். ஒரு கிறிஸ்தவ நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தோம்னா மக்கள் மத்தியில் நமக்கு என்ன இருக்கும்? மரியாதை இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ரைட், உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அப்போ அவ்வளவு அழகா இருக்காளா மனசுக்குள்ள. உள்ளாக அவளுடைய பொற்சரிகை யாய் இருக்கிறது. அடுத்தது வாசிங்க 14. எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களை பத்தி தான் சொல்றாங்க. கன்னிகைகள்லாம் வருவாங்க. அப்போ ராணியாகி நீங்கள் போகும்போது, அப்போ நாம எல்லாம் வந்து கடவுள்கிட்ட போகும்போது நம்மளோட சேர்ந்து நம்மளோட குடும்பத்தினரும் வருவாங்க. அடுத்தது அவர்கள்
பிரவேசிப்பார்கள். தேவ பிரசன்னத்துக்குள் செல்வோம். அடுத்தது உங்களுடைய அப்பா அம்மா இருக்க வேண்டிய இடத்துல இப்போ உங்களுடைய பிள்ளைகள் அங்க இருக்கும். அவங்க எல்லாம் இந்த ஊருக்கு ராஜா ராணியா இருப்பாங்க. எப்படி ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடப்பதை வைத்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை எவ்வளவு அருமையா சொல்றாரு. இப்போ ஒரு பெண் குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க, தேவனாலே கையாளப்படக்கூடிய ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். அடுத்தது மத்தேயு 15:21-28. இதுதான் நமக்கு இனி வேத பகுதி. 15 மத்தேயு 15:21-28. நீங்க ஒரு கானானிய ஸ்திரியை பத்தி நம்ம பார்க்கணும். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ வாய்க்கு போய் அதுக்கு முன்னாடி 17வது வசனம் வாசிங்க பாருங்க. வாய்க்குள் போகிறதையா கழிந்து போகுமா? அடுத்தது தீட்டுப்படுத்தும். முதல்ல இயேசு எதை பத்தி பேசுறாரு? வேணும்னே பண்ணுவார் இயேசு சில விஷயம்னா. என்ன பத்தி பேசுறாரு? வாய்க்குள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வருவது மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்ப இயேசு என்ன சொல்ல போறாருன்னா 24வது வசனம் பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் இருங்க. அதுக்கு அடுத்தது வந்து 23. அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவன் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார். முதல்ல எதுவுமே அவர் பேசல. அதுக்கப்புறமா அவர் வந்து நான் இவங்களுக்கு இஸ்ரவேல்காரங்களுக்கு தான் வந்திருக்கேன், வேற யாருக்கும் வரலன்னு சொல்றாரு. அடுத்தது 26. அவர் அவரை பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு இயேசு சொன்னார். அதே சொன்னவரே அடுத்தது என்ன சொல்றாரு? நாயின்னு சொல்றாரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போடக்கூடாது? நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாயிலிருந்து வரக்கூடியது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆனா இயேசுவே இந்த இடத்துல ஒரு லேடியை பார்த்து என்ன சொல்றாரு? நாய்க்குட்டி யாரு? நாய்க்குட்டி அந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது அப்படின்றாரு. அப்ப இயேசுவோட இதயத்துல என்ன இருக்கு? அவர் என்ன யோசிக்கிறாரு? அவர் தீமையானதை யோசிக்கிறாரா இல்ல நன்மையானதை யோசிக்கிறாரா? அதுக்கு முன்னாடி ஏன் வந்து இயேசு அந்த மாதிரி சொல்றாருன்னா முழு வசனத்தை படிங்கம்மா. 21 வரை 21 வரைக்கும். ஏன்னா இவங்க இஸ்ரேலிய பெண் கிடையாது, இவங்க கானானிய பெண். இஸ்ரேலிய பெண் கிடையவே கிடையாது, இவங்க கானானிய பெண். இப்ப கானானிய பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவாவுக்கு 3 பிள்ளைங்க. அவங்களுக்கு சேம், காம், யாபேத். அதுல வந்து சேம் காம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவாரு? நோவா நல்லா குடிச்சிட்டு என்ன குடிவெறியில ட்ரெஸ்ஸுக்கு இருக்குதா இல்லையா கூட தெரியாம உளுந்து போய் கிடப்பார். அப்போ உள்ள போன அந்த பையன் அப்பா இப்படி கிடக்குறாருன்ட்டு வெளியே ஓடி வந்துட்டு உங்க அப்பா பாரு எப்படி கிடக்குறாருன்னு 2 பிள்ளைங்க கிட்ட சொல்றாரு. இந்த 2 பிள்ளைங்களும் துணி எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவை போட்டு மூடுறாங்க. அப்பா வந்து இந்த மாதிரி அவமானமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் எழுந்ததுக்கு அப்புறம் தெளிந்து வந்ததுக்கு அப்புறம் இது சொல்லப்படுது. அப்போ அவர் என்ன பண்றாரு? நீ என்ன பண்ணிருக்கணும்? பிள்ளையா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? துணி போட்டு மூடிய மானத்தை மறைச்சிருக்கணும்ல. நீ என்ன பண்ணல? அதை செய்யாதனால உன் சகோதரருக்கு நீ அடிமையா இருப்பாய் அப்படின்றாங்க. அவங்களுடைய கிராண்ட் சன், அதாவது அவங்களுடைய பேரன் தான் வந்து கானான். அந்த குடும்பத்தில் வந்தவங்க தான் கானானியர்கள். ஓகே, அவங்க 3 பேரும் அந்த யூதர்களும் மோசேயுடைய வம்சம் தான், கானானியரும் மோசேயுடைய வம்சம் தான். ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க தலையில ஒரு சாபம் இருக்கும், அவங்க அப்பா கொடுத்த ஒரு சாபம். ஸோ அதனால அவங்கள வந்து பெருசா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களோட டச் வச்சுக்க மாட்டாங்க. யாரு? இஸ்ரேலியர்கள். இந்த இஸ்ரேலியர்கள் வந்து எகிப்துல இருந்து அங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கானானியர்கள் தான் இருந்தாங்க.
கானானியர்கள் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா கானானியர்கள் கிட்ட இருந்து இடத்தை வாங்கிட்டாங்க. இப்போ கானானியர்கள் வந்து இஸ்ரேலர்களுக்கு எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க கூட சேரக்கூடாது, அவங்க வேற, அவங்க வந்து சிலைகளை வணங்குறவங்க, அவங்க வந்து தேவனை வணங்காதவங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில இருக்கும்போது இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு இந்த பெண் என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு வராங்க. அடுத்ததுமா பாருங்க, அவங்களுக்கு தெரியுது தாவீதுன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, தாவீதின் குமாரன், ஆண்டவரே. அடுத்தது பெண் குழந்தை, இங்கேயும் பாருங்க ஒரு பெண் குழந்தையை காப்பாத்துறதுக்காக. என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவரை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானாலோ. சோ இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு நீங்க எப்பவுமே பைபிள்ல வாசிப்பீங்க. எதுக்கு இயேசு இந்த மாதிரி அந்த லேடியை சொல்லணும், அதுக்கப்புறம் எதுக்கு அவளை சரி பண்ணணும்? முதல்ல அந்த அம்மா வந்து என்ன பண்றாரு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற பாத்திரமா இருக்காங்களா அப்படின்னு முதல்ல சோதிச்சு பார்த்தாரு. ஏன்னா அந்த அம்மா பத்தி தெரியாது. நிறைய பேர் நமக்கு தெரியும், இயேசுதான் ரொம்ப இவரு, அவர் தான் என் ரட்சகர், கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு வருவாங்க. நன்மை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி வருவாங்களா? நன்றி இருதயத்தோட இருப்பாங்களா? திருப்பி வருவாங்களா? இருக்க மாட்டாங்க. இப்போ வாய் அளவுல மட்டும் இருக்கிறாங்களா, இல்ல இருதயத்திலிருந்து அவங்க என்ன பண்றாங்க, உண்மையாவே இயேசுவை தன் தேவகுமாரனாகவும் தேவனுடைய தாவீதின் குமாரனாகவும் அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்றதுதான் அந்த இடத்துல கேள்வி. இவங்களை பத்தி எதுவுமே தெரியாது, யாரை பத்தி, இந்த அம்மா பத்தி எதுவுமே தெரியாது. இப்போ எல்லாருக்கும் வேற வேற மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு, இயேசு சுகம் கொடுத்திருப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குருடன் இருப்பார், உன் கண் திறக்கப்படுவதுன்றாரு, முடிஞ்சிடும். இன்னொரு குருடன் கிட்ட என்ன பண்ணுவாரு, தன் உமிழ் நீரை கீழே துப்பி அதை சேர் பண்ணி கண்ணில் தடவி அப்புறம் சுகம் கொடுப்பார். அப்போ நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரன் அங்க இருக்கும்போது இவர் புறப்பட்டு போறதுக்கு வருவார். நூற்றுக்கு அதிபதி அங்க வந்து ஓடி வருவார். அப்போ நீங்க வர்றதுக்கு பாத்திரம் இல்லை அப்படின்னு இவர் நூற்றுக்கு அதிபதியை திட்டமும் இல்லை, ஒன்றும் செய்யல. ஆனா நூற்றுக்கு அதிபதி செய்த அந்த காரியத்தை அவர் பார்க்கிறார். அப்போ தேவன் வந்து நம்மள என்ன பண்றாரு, இயேசு தேவனுடைய பயம் இருக்கா, தேவனுடைய மரியாதை நம்ம இடத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கறத வந்து அவர் ரொம்ப முக்கியமா கருதுறார். வந்த உடனே தன்னுடைய வல்லமையை காட்டணும் அப்படின்றதுக்காக சரி போ அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல, முதல்ல நான் உங்களுக்காகலாம் இல்லம்மா, நான் வந்தது வந்து இஸ்ரேலியர்களுக்காக அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்தம்மா என்ன சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே, நாங்க வந்து நாய் மாதிரி இருந்தா கூட கீழே விழுறதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம், அப்ப நாயும் என்ன பண்ணுவோம், எஜமான் தானே பாத்துக்கணும் அப்படின்னு அவ்வளவு தூரத்துக்கு தாழ்மைப்படுகிறது. இப்ப தேவன் முன்னாடி வரணும்னா என்ன பண்ணணும், தாழ்மைப்படணும். அப்போ இயேசு அந்த பெண்ணிடத்துல தேவனிடத்துல வரக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றார். இப்போ இயேசு திட்டாரு ஒரு லேடிய, பெரிய டிபேட், பெரிய பெரிய மேடைகள்ல இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் உள்ள பெரிய சண்டை என்னன்னா, இயேசு இப்படி ஒரு பொண்ணை திட்டாரு, ஒரு பொண்ணை திட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, நாயின்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுதான் டிபேட். எதனாலே அவர் அந்த மாதிரி சொல்றாரு. இப்ப நினைக்கிற மாதிரி வீட்டுல வச்சு வளர்க்கறதெல்லாம் கிடையாது நாய். அந்த காலத்துல நாய் வந்து தீட்டான போடும். இப்ப இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் என்ன பண்றாங்க, நாய் வந்து மேல கை வச்சுச்சுன்னு வச்சுங்க, மூக்கு 3 தடவை குடிக்கணுமா, ஓகே? இப்போ அப்படிப்பட்ட ஒரு தீட்டான ஒரு மிருகம் தான் நாய். நம்ம வீட்டுல வச்சுக்கிற மாதிரிலாம் அந்த ஊர்ல வச்சுக்க மாட்டாங்க இஸ்ரேல்ல. அது வந்து நாய் குப்பை கொட்டுற இடத்துல தான் இருக்கும். நாய் ஊர்ல பார்த்தாலே கல்லு கொண்டை அடிச்சு தெத்தி விட்டுருவாங்க ஊர்ல இருந்து. இப்போ நாய் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு வைல்டு, அதாவது வெளியில தான் இருக்கும், வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அதை வந்து கிட்டே அது மனுஷாலத்துல கிட்டே வராது. அந்த குப்பையை கொண்டு போயிட்டாங்கன்னா அப்புறமா வந்து சாப்பிடும். அந்த மாதிரியான ஒரு குப்பைகளை இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல பண்ணி இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் அந்த ஊர்ல நாய்களையும் வச்சிருக்காங்க, பண்ணிய நாய்.
குப்பைகளை உண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு ஒன்றுக்கு இணையாக அவர் அந்த இடத்துல பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, வேற எந்த வார்த்தையும் அவங்க யூஸ் பண்ண முடியாது. அந்த அம்மாவை டெஸ்ட் பண்றது, அந்த அம்மா வந்து சோதித்து அறியறது, அவங்களுக்கு உண்மையாவே தாழ்மை இருக்கா, அவங்களுக்கு அந்த உண்மையாவே வேண்டிய நிலைமை தானே அப்படின்னு பார்ப்பதற்காக இயேசு அந்த இடத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை கொண்டு நாய்களுக்கு போட முடியாது. ஒரே வார்த்தை. எவ்வளோ கஷ்டமான வார்த்தை இருக்கும். ஒரு போதகர் இடத்துல போய் நம்ம கேட்குறோம், பண்ணிக்கலாம் நான் நம்ம எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த ஆள் என்ன அப்படி சொல்லிட்டாரு, இந்த ஆள் என்ன அப்படி சொல்லிட்டாரு, ஒரு ஆளாக போய் சொல்லலாம். அந்த ஆள் கிட்ட போகாதீங்க, சரியான ஆள் இல்லை, கடவுள் தான் சொல்றாரு, பாருங்க அந்த ஆள் எப்படி பேசுறாரு அப்படின்னு. ஆனா இயேசு என்ன பண்றாரு, இந்த இடத்துல சோதித்து அறிகிறார். ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே. அந்த அந்த ஒரு தாழ்மை எதிர்த்து நோக்கிருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களோ எதிர்த்து நிற்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள ஒரு தாயினுடைய அழுகையும் கூக்குரலையும் கேட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனாகிய நம் தேவனும் இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன வார்த்தை தான், நீ நினைக்கிறபடி ஆகக்கூடாது. இந்த இடத்துல என்ன சொல்றவரு, துணிக்கையை பொறுக்கிக் கொள்ளும். அப்ப அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால். அவர் போகல, தொடல, ஜபம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, ஒரே வார்த்தை தான் சொன்னார். ரைட், உனக்கு ஆக கடவுது, நீ விரும்பியபடி உனக்கு ஆக கடவுது சொல்லார். இங்க இருந்து சொன்னார். உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது, அவரை பிடிச்சிருக்கிறது ஓடி போகுது. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை தரித்தவர்களாய், அது யாருக்கிட்டதான், ஒரு பெண்ணிடத்திலே அவர் பார்க்கிறார். அதுவும் இஸ்ரேலிய பெண் கிடையாது. அவர் இஸ்ரேலர்கள் பார்த்து சொல்றதை காட்டிலும் அவர் வெளியில இருந்து பார்த்து சொல்றதா அதிகம். இந்த பெண்ணு, இவங்க கானானிய பெண்ணுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல வராங்க, அவங்க வந்து கிரேக்க பெண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ எதுல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேக்க பெண்ணு அப்படின்னு மார்க்ல வருவாங்க. ஓகே, மார்க்கு 29 அதுல வந்து கிரேக்க பெண்ணு அப்படின்னு ஒரு மார்க். அப்ப பாத்தீங்கன்னா இது இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்கள பார்த்து தான் அவர் சொல்றாரு. இஸ்ரேலர்கள் இடத்துல கூட நான் என்ன பார்க்கல, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். இது உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்றாரு. வேற ஒரு இடத்துல மற்றவங்களை பார்த்து என்ன சொல்றாரு, இஸ்ரேலியர்கள் இடத்துல கூட நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கண்டதில்லைன்னு சொல்றாரு. ஸோ இந்த பகுதியில இருந்து நாம் இதுவரையும் பார்த்தது என்னன்னா, பெண் குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். அடுத்தது, பெண் குழந்தைகளுக்கு கட்டுகள் இருந்தால் தேவனுடைய நாமத்தினாலே அதற்காக நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போ தேவனுடைய நாமத்தினாலே அது அவரை விட்டு விலகி போகும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது சங்கீதத்துல என்ன பார்க்கிறோம், பெண் குழந்தைகளையும் அப்போ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பெண் குழந்தைகளை வைத்து நமக்கு என்ன பண்றாரு, அதாவது பெண் குழந்தைன்னா இப்ப நினைக்கிற மாதிரி இப்போ 30 வயசு 25 வயசுல கல்யாணம் பண்றோம் அப்படிலாம் கிடையாது. அப்பெல்லாம் வந்து 15 வயசு 16 வயசுல தான் கல்யாணம் பண்ணுவோம். எப்படி நம்ம பழைய காலத்துல பண்ணாங்க அது. இப்போ அவங்களும் குழந்தைகள் தானே, 18 வயசு ஆனாதான் பெரியவங்க, 18 வயசு கீழே இருக்கவங்களாம் குழந்தைகள். இப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள், அவங்கள வச்சு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்குற தேவனா இருக்கிறார். அப்போ பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அதே போல பெண் குழந்தைகள் ஒரு பெண்ணாக இருந்து தன் குழந்தைக்காக எப்படி ஒரு தாய் பாடுபடுகிறாங்க, அவங்களிடத்துல இருந்து ஒரு பாராட்டு, தேவகுமாரனிடத்துல இருந்து ஒரு பாராட்டை எப்படி ஒரு தாய் பெற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். இப்போ தேவன் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். பெண் குழந்தைகளை நாம் எப்போதும் கண்ணும் கருத்துமாய் போற்றி பேணுவோம். குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை என்பதை நம்ம ஒரு நாளும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது சொல்லாது பிள்ளைங்களுக்கு, நிறைய பிள்ளைங்க சொல்லாது, நமக்கே தெரியாது. நாம் என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், என்னமா நடக்குது, என்னென்ன ஆச்சு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த சமூகம் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல குழந்தைகள் இடத்துல நெருக்கமாக இருப்பது நல்லது. கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த நாள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம்.
உன்னதங்களில் எங்கள் பிதாவே, உம்மை சுற்றி ஓயாமல் நீ பரிசுத்தர் 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 என்ற கர்த்தாவே அநேக தேவ தூதர்களும் கேருபீன்களும் செராபீன்களும் உம்மை துதிக்கின்றார்கள் கர்த்தாவே. அதை மத்தியிலே கர்த்தாவே இந்த சின்ன சத்தத்தை கர்த்தாவே நீ தயவு கூர்ந்து கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இன்று உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை கர்த்தாவே என்று நாங்கள் வேதத்தின் வழியாக கண்டோம். உம்முடைய வார்த்தைகள் அப்பா எங்கள் இருதயத்தில் வேறொன்று செல்ல எங்களுக்கு போய் செல்லுங்க. பெண் பிள்ளைகளை கர்த்தாவே நாங்கள் பேணி காக்கவும் அவர்கள் எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு வரமாக கர்த்தாவே நாங்கள் எப்போதும் சிந்திக்கவும் எங்களுக்கு போய் செய்திருங்க சுவாமி. எப்படி நீர் யோபுவை ஆசீர்வதித்தீரோ அது போல கர்த்தாவே எங்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறீர் கர்த்தாவே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா பின்னான நிலைமை காட்டிலும் முன்னான நிலைமை காட்டிலும் பின்னான நிலைமை கர்த்தாவே நீர் அபிரகதமை ஆசீர்வதித்து அப்பா சௌந்தரியம் நிறைந்த பெண்களை கொடுத்து ஆசீர்வதித்தீர் என்று நீ வேதத்தை காண்கிறோம். பெண் குழந்தைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நீர் யோபின் வழியாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலரின் வழியாக கர்த்தாவே பெண் குழந்தைகள் கர்த்தாவே எப்படி புருஷங்களுக்கு பயன்படுகிறார்கள், அதே போல் நிறைய விதத்தில் சமுதாயத்தில் கர்த்தாவே வேற வேறு விதமாய் கர்த்தாவே பெண் குழந்தைகளை பயன்படுத்துகிறதை காண்கிறோம் சுவாமி. அறிகிறோம், கேட்டறிகிறோம். அவைகளில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தர கர்த்தாவே உங்களை தயவாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க போகையிலும் வருகையிலும் அவர்களோடு உங்களுடைய தூதர்களை கொண்டு வழிநடத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா குழந்தைகள் அப்பா தெரியாமல் கர்த்தாவே இந்த பூமியிலே கர்த்தாவே என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது சுவாமி. அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுங்க, ஆசீர்வதிங்க, வெளியெடுத்து பாதுகாத்து கொடுங்க சுவாமி. அப்ப அதே போல சங்கீதத்திலே நீர் உங்களுடைய தாசரை கொண்டு விளம்பினது போல நாங்கள் கர்த்தாவே பெண் குழந்தைகளின் வாழ்க்கை வழியாக கர்த்தாவே நீர் அவர்களுக்கு புத்திமதி சொல்கிறது போல கர்த்தாவே எங்களுக்கும் நீர் அப்பா அவைக்குரிய வாழ்க்கையின் புத்திமதிகளை சொல்லியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா எங்களுடைய பின்னானவைகளை மறந்து கர்த்தாவே முன்னானவைகளை நாட எங்களுக்கு கிருபை செய்தருளும். அப்பா நீர் எப்படி அப்பா அந்த மணவாளன் எப்படி அந்த பெண்ணினை உடுத்துவிக்கிறாரோ அது போல நீர் எங்களை உடுத்துவிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் சுவாமி. அப்பா தாமரமும் கர்த்தாவே பொன்னாபரணங்களும் உயர்ந்த வஸ்திரங்களையும் எங்களுக்கு நீர் தருகிறீர் என்று கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அது எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்களை உயர்த்துங்க சுவாமி. அப்பா எங்கள் நிமித்தமாய் எங்கள் கூட உள்ளவர்களையும் கர்த்தாவே அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். அப்பா அதே போல எப்படி இந்த தாய் ஒரு தாழ்மையை எங்கள் முன்பாக வரைபடமாக வைத்தாரோ அதே போல கர்த்தாவே அப்பா நாங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களிடத்திலே வேண்டி தாழ்மையாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளுங்க. எங்கள் மேல் எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் மீது கர்த்தாவே உங்களுடைய தயவு இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்வான நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.